இல்லர் இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள இனிய 20 சமையல் குறிப்புகள் குறித்து தெரிந்து கொள்வோம். வெங்காய பக்கோடா செய்ய மாவு பிசையும் பொழுது வறுத்த நிலக்கடலையை பொடி செய்து மாவுடன் சேர்த்து பிசையவும். இதனால் பக்கோடா மொறுமொறுவென்று ருசியாக இருக்கும். சப்பாத்தி செய்து எண்ணெய் வடிகட்டியில் போட்டு மூடி வைத்தால் அடியிலுள்ள சப்பாத்தி வேர்த்து ஈரமாகாமல் இருக்கும். சர்க்கரை பொங்கல் செய்யும்போது அரை கப் தேங்காய்பால் ஊற்றி கிளறி இறக்கினால் பொங்கல் மிகவும் சுவையாக இருக்கும். தேங்காய் துருவல் மீதியானால் அதை லேசாக வதக்கி சிறிது உப்பு சேர்த்து வைத்தால் மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கேசரி, பால்கோவா, தேங்காய் பர்பி போன்ற இனிப்புகள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்தால் அடிபிடிக்காமல் எளிதாக கிளறலாம். ரவா தோசை செய்யும் பொழுது 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செய்தால் தோசை நன்கு சிவந்து மொறுமொறுவென்று இருக்கும். பாயசத்திற்கு திராட்சைக்கு பதிலாக பேரிச்சம்பழத்தை பொடியாக நறுக்கி வைத்து நெய்யில் பொரித்து போட்டால் சுவையாக இருக்கும். தோசை மாவு, பொங்கல் போன்றவற்றில் ஜீரகத்தை கைகளால் சிறிது தேய்த்து போட்டால் சுவையுடன் மணமாகவும் இருக்கும். பாகற்காயுடன் உப்பு, மஞ்சத்தூள், வெல்லம், எலுமிச்சை சாறு ஆகியவை சேர்த்து கலந்து அரை மணி நேரம் வைத்திருந்தால் கசப்பு காணாமல் போய்விடும். இட்லி பொடி தயாரிக்கும் போது 1 ஸ்பூன் மல்லியை வறுத்து மற்ற சாமான்களுடன் பொடி செய்தால் இட்லி பொடி வாசனையாக இருக்கும். தேங்காய் பர்பி செய்யும் பொழுது சிறிது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இரண்டையும் ஊற வைத்து தேங்காயுடன் அரைத்து பின்னர் பர்பி செய்தால் பர்பி நன்றாக இருப்பதோடு வில்லை போடும்போது தேங்காயும் உதிராமல் இருக்கும். உளுந்து வடை செய்யும் பொழுது மாவுடன் வேக வைத்த உருளைக்கிழங்கை மசித்து கலந்து வடை செய்தால் வடை எண்ணெய் குடிக்காமல் மொறுமொறுவென்று ருசியாக இருக்கும். மிளகாய் வறுக்கும் பொழுது ஏற்படும் நெடியை தவிர்க்க சிறிது உப்பை சேர்த்து வறுக்கவும். பூரிக்கு மாவு பிசையும் போது தண்ணீருக்கு பதிலாக 1 கப் பாலை சேர்த்து பிசைந்தால் பூரி ருசியாக இருப்பதுடன் மிருதுவாகவும் இருக்கும். வாழைக்காய் மற்றும் வாழைப்பூவை நறுக்கும் போது கைகளில் பிசுபிசுவென பால் ஒட்டாமல் இருக்க கைகளில் உப்பை தடவிக்கொண்டு நறுக்க வேண்டும். தோசைக்கு மாவு ஊற வைக்கும் பொழுது சிறிது ஜவ்வரிசியும் சேர்த்து ஊற வைத்தால் தோசை நன்றாக வருவதுடன் மொறுமொறுவென இருக்கும். எலுமிச்சை, தேங்காய், புளி, தக்காளி சாத வகைகள் செய்யும் முன் சாதத்தை ஒரு பெரிய தாம்பாளத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கிளறி ஆற வைத்து பின்னர் செய்தால் உதிரி உதிரியாக சுவையாக இருக்கும். துவரம்பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலையுடன் வரமிளகாய், பூண்டு, கொப்பரை தேங்காய் சேர்த்து பருப்பு பொடி செய்தால் பொடி மிகவும் ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும். தக்காளி குருமா செய்யும் பொழுது சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து ஊற்றவும். குருமா வாசனையுடன் சுவையாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அவை வெந்ததும் வெடிக்காமல் இருக்க சிறிது உப்பையும் சேர்த்து வேக வைக்க வேண்டும். இதனால் உருளைக்கிழங்கு வெடிக்காமல் நல்ல பதத்துடன் இருக்கும். தோசைக்கு மாவு ஆட்டும் போது 1 கைப்பிடி ரவை சேர்த்து அரைத்தால் தோசை வார்க்கும் பொழுது நன்கு சிவந்து மொறுமொறுவென வரும்.